ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நான் எப்படி முருகருக்கு வெத்தலை தீபம் போடுறேன்னு காட்டுறேன் வாங்க. நீங்கள் சாமி கும்பிட்றது எப்படிக்கா வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி எப்படின்னு நான் காட்டுறேன். 4:30க்கு அலாரம் வச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்ட்டு தூங்கினேங்க. சோலி முடிஞ்சிருச்சு. 5:30க்கு தாங்க எழுந்து அவசரமாக போய் வாசலெல்லாம் பெருக்கி விட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வீடெல்லாம் பெருக்கி வாரிட்டு சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு சாமி பூவெல்லாம் வச்சாச்சு. சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்கும் அடுப்புக்கு போய் பொட்டு வச்சிடலான்ட்டு அடுப்புக்கு எல்லாம் பொட்டு வச்சுட்டு வாசக்காலுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு வந்து முருகருக்கு வெத்தலை தீபத்துக்கு பொட்டு வச்சுட்டு அபிஷேகம் பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் 3ல் மட்டும் பண்ணிடலான்ட்டு பால், ரோஸ் வாட்டர், தேன் இது 3ல் மட்டும் தான் அபிஷேகம் பண்ணேன். டைம் இருந்திருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். சரி இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு இதில் மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டாச்சு. வேலுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இவர்கிட்ட தாங்க வந்து என் கஷ்டத்தை சொல்லி நான் அழுவேன். இவர் வந்து நம்ம கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம சாமி எக்காரணத்தை கொண்டு நம்ம ஒதுக்கவும் கூடாது, இவரை கும்பிடாமல் இருக்கவும் கூடாது. நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து தாங்க சந்தோஷத்தை கொடுப்பாரு. எடுத்த உடனே சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துட மாட்டார். எனக்குலாம் என் லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டங்க. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு எவ்வளோ சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்குன்னு நீங்கள் கூட நினைப்பீங்க. இவளுக்கு என்ன நல்லா இருக்கான்னு நினைப்பீங்க. ஆனால் உள்ளே நடக்கிற கஷ்டத்தெல்லாம் எனக்கு தாங்க தெரியும். முருகர்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுவேன். நீ எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் கொடு, நான் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்பான்ட்டு முருகரை கும்பிடாத நான் இருக்கவே மாட்டேங்க. அதுக்கு பால் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வெளியே எங்களது வேப்ப மரம் இருந்துச்சு. அதற்கும் போய் சாமி கும்பிட்டு உள்ளே வந்து கற்பூரம் பற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. தேடாத போதே கண் தோன்றுவாயே, பாடாத போதே கண்ணீர் ஆற்றுவாயே. என் தேடலும் காலடி நான் தேடினேனே, மரவும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ. கதிரேலா வடிவேலா, ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? ஈராயிரம் கண் கொண்டாய் ஒரு கண்யனை பாராதா? உன்னில் சரணடைந்தேன். இதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. என்னோடய சாமி கும்பிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். முருகருக்கு அபிஷேகம் பண்ண பால் வந்து கீழே ஊற்றக்கூடாது, அது வந்து மிதிக்கக்கூடாது யாரும். அதனால் நான் போய் செடிக்கு ஊற்றிட்டு வந்துட்டேன். என்ன வழக்கம் போல் நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு சமையல் ரூமுக்கு போயாச்சுங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடுனா பீட்ரூட் பொரியல் தாங்க செஞ்சேன். இந்த காயை சீவி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் நான் வச்சு 1 மணி நேரம் சீவணுங்க. நான் எப்போ சீவினாலுமே கையை கட் பண்ணிக்குவேன். அதனால நான் மெதுவாக பார்த்து சீவிட்டு இருந்தேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டாச்சு, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சாப்பாடு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி பாத்திரம்லாம் இருந்துச்சு, கையோட பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலான்ட்டு பாத்திரத்தை போய் விளக்கிட்டு கமுத்தி வச்சுட்டேன். மாமா ஃபோன் பண்ணியிருந்தாங்க வீடியோ கால். மாமா கூட ஒரு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நீ இல்லாதனால நான் கடையில் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மாவே நல்லா சாப்பாடு செய்வாங்க. செய்யறதுக்கு ஷாப்பில் வாங்கி தண்ணி போட்டுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. ஈவினிங்காக நான் செஞ்சுக்கிறேன்ட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு என்ன நம்ம யூடியூப் மட்டும் கவனித்தா பரவாயில்லையா, இன்ஸ்டாவில் வீடியோவே போடுறதுல நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்படியே லைட்டாக டச்சப் பண்ணி 2 ரீல்ஸ் எடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரீல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடு என்ன செய்யலான்னு பார்த்தா அம்மா களி கேட்டாங்க. எனக்கு செய்யவும் தெரியாது, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. அக்காவை செய்ய சொல்லியிருந்தாங்க. அக்கா எப்படி செய்கிறாங்கன்ட்டு நான் உட்காந்து பார்த்துட்ருந்தேன். அக்காவை செஞ்சு முடிச்சுட்டு சட்னி களி கொடுத்தாங்க. அப்பா அம்மாவுக்கு அது போட்டு நான் காலையில் செஞ்ச பீட்ரூட் பொரியல் சாதம் இருந்துச்சு, அதுவே நான் சாப்பிட்டுட்டேன். நிறைய பேர் உங்கள் மாமியார் மாமனார்லாம் இருக்காங்களான்னு கேட்டீங்க. இவங்க தாங்க எங்கள் மாமியார் எங்கள் மாமனார். முடிச்சுட்டு மாமா ஃபோன் பண்ணாங்க. மாமாக்கிட்டே பேசிவிட்டு அவள் தான் வேறு என்ன, இன்னமேட்டு தூங்க வேண்டியது தானே. இன்றைக்கி என்னோடய ஒரு பொழுது வேலை இது தாங்க நான் செஞ்சேன் காலையிலேருந்து. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், சேஃபாக இருங்க.